வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் பெறுவதற்கு புதிதாக 3 விதிகளை திருத்தம் செய்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதன் மூலமாக 4 சக்கர வாகனம் வைத்திருப்பவர்களுக்கும், பென்ஷன் வாங்கக்கூடிய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும், மாற்றுத்திறனாளிகளுக்கும் மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த 3 அறிவிப்புகளையும் பற்றி கூடுதலான விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, பெண்கள் மற்றும் குடும்ப தலைவிகள் அதிகமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்படுத்தி வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரைவில் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. இதனையொட்டி ஜூலை 15ஆம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் நடக்கும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் இதுவரை உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்காதவர்கள், ஏற்கனவே விண்ணப்பித்து தகுதிகள் இருந்தும் நிராகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மேலும் தகுதியானவர்கள் யாரும் விடுபட்டு விடக்கூடாது என்ற வகையில் தகுதியான பெண்களுக்கு இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க ஏதுவாக தன்னார்வலர்கள் வழிகாட்டுவார்கள் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிச்சிருக்காங்க. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சில குடும்பங்களுக்கு விதிவிலக்குகள் கொடுத்திருந்தாங்க. அவர்கள் அரசின் மற்ற ஓய்வூதியங்களை பெற்றாலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பலனடையலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோடு புதிதாக 3 விதி விலக்குகளையும் இப்போது சேர்த்து அறிவிச்சிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வூதியம் பெறக்கூடிய குடும்பங்களில் ஓய்வூதியதாரர் அல்லாத தகுதியான பெண்கள் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பென்ஷன் வாங்காத குடும்ப தலைவிகள் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு இதற்கு முன்பு இருந்த விதிமுறையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையால் வழங்கப்படக்கூடிய அறிவுசார் மாற்றுத்திறன், கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறன், முதுகு தண்டுவடம் அல்லது தண்டுவட மரபு நோய் மற்றும் பார்க்கின்சன் நோய் மாற்றுத்திறன், தசை சிதைவு நோய் மாற்றுத்திறன், தொழுநோய் மாற்றுத்திறனாளிகளுக்கான பராமரிப்பு உதவித்தொகை பெறக்கூடிய உறுப்பினர்களை கொண்ட குடும்பங்கள் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததா இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம், முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியங்களிலிருந்து முதியோர் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் உள்ள ஓய்வூதியதாரர் அல்லாத தகுதி வாய்ந்த பெண்கள் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. மேலும் வருவாய்த்துறையின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம் பெறும் மாற்றுத்திறனாளிகளை தவிர அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்த பெண்களும் இந்த திட்டத்தின் மூலம் விண்ணப்பித்து மகளிர் உதவி தொகை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்பொழுது கூடுதலாக மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சில விதிவிலக்குகளையும் சேர்த்திருப்பதன் மூலம் பல்வேறு அரசு துறைகளின் கீழ் சிறப்பு காலமுறை ஊதியம், அதாவது ஸ்பெஷல் டைம் ஸ்கேல் பெற்று பணியாற்றி தற்போது ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்களின் குடும்பங்களில் உள்ள பென்ஷன்தாரர்கள் அல்லாத தகுதி வாய்ந்த பெண்கள் இந்த திட்டத்தின் தகுதிகளை எல்லாம் பூர்த்தி செய்து எந்தவித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவில்லை என்றால் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு பார்த்தீங்கன்னா அரசு திட்டங்களின் கீழ் மானியம் பெற்று அதன் மூலம் 4 சக்கர வாகனம் வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதியம், ஆதரவற்ற விதவைகள் ஓய்வூதியம், ஆதரவற்ற மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஓய்வூதியம் மற்றும் 50 வயதிற்கு மேற்பட்ட திருமணமாகாத ஏழை பெண்களுக்கான ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் உள்ள ஓய்வூதியதாரர்கள் அல்லாத தகுதி வாய்ந்த பெண்களும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் அப்படின்னு விதிமுறைகளை எல்லாம் திருத்தம் செய்து தமிழ்நாடு அரசு ஆணை வெளியிட்டிருக்கிறாங்க. இதன் மூலம் தமிழ்நாடு அரசின் புதிய விதிவிலக்கு விதிமுறைகளின் கீழ் வரும் குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் மற்றும் குடும்ப தலைவிகள் தவறாமல் ஜூலை 15ஆம் தேதி முதல் நடக்கும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலந்து கொண்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. மக்களே, இந்த புதிய சலுகைகள் மற்றும் விதிவிலக்குகள் மூலம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான குடும்பத்தின் பெண்கள் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை பெற முடியும் அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய
மொபைல் நம்பரை ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு மற்றும் வங்கி கணக்கு எண்ணோடு இணைச்சிருக்கணும். இந்த ஆவணங்களை எல்லாம் நீங்கள் சரி செஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்பவே எளிமையாக இருக்கும். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.